இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் வந்து சிந்தூரா மாம்பழம். நீங்கள் வந்து மாம்பழம் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பச்சையும் மஞ்சளும், அதாவது ஓரளவுக்கு பழுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜு, ஆனால் பழுத்திருக்கக்கூடாது, காயாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இருக்கிற மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நாங்கள் இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய மேங்கோஸ். இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன மேங்கோஸ் கூட கிடைக்கும், கொஞ்சம் சின்ன சின்னதாக. இது கட் பண்ணி போட்டும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாம்பழம் வரும் அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு மாம்பழம்னு நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாம்பழ புளிச்சேரிக்கு வந்து இந்த மாம்பழத்தை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அதை வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். நாட் ஈவன் 5 minutes கடகடா வெந்துடும். தண்ணி கொதிச்சிச்சுன்னா உடனே அது வெந்துடும். ரொம்ப ஓவர் குக் ஆகி அது குழஞ்சி வரா மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக்டு டைம்லேயே நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு அரைப்பு ஒன்று இருக்குது. அடுத்தது ஒரு சின்ன ஜாரில் தேங்காவும் பச்சை மிளகாவும் ஜீரகமும் போட்டு ஒரு அரைப்பு இருக்குது. அதை அரைச்சிட்டு நம்ம அந்த மாம்பழம் கொதிக்கிற இதில் இதையும் போட்டு நம்ம குக் பண்ணுறோம். குக் பண்ணதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த மாம்பழத்தை நல்லா இப்படி வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, புளிப்பும் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோடு நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நைஸ். புளிப்பும் இருக்குது, அதே நேரம் நல்லா ஸ்வீட்டும் இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த மாம்பழத்தை அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு, பீல் பண்ணி சட்டி எடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, வெரி ஈஸி. இந்த 4 மாம்பழத்தை ஃபுல்லாகவே போட்டுடுங்க. 2 பச்சை மிளகாய் சும்மா உடச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் ரொம்ப தேவையில்லை, ஆல்ரெடி கலர் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம். இது இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகணும். உங்கள் வீட்டில் வந்து மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா இந்த சட்டி மைக்ரோவேவில் கூட போகும். அழகாக உள்ளே வச்சுட்டு ஒரு 10 minutes இதை வந்து வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ தான் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். நீங்கள் மைக்ரோவேவ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மைக்ரோவேவ் பவுல் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு 10 minutes வச்சுட்டு நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இது வந்து குக் ஆகிற டைமில் நம்ம என்ன அரைக்கணுமோ அதெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஜார் எடுத்துகிட்டு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இப்போது இந்த குட்டி ஜாரில் தேங்காய், அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன். இதிலேயே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகா இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து மிக்சரில் அரைப்போம். மிக்சியில் அரைக்கும் போது ஆன் இந்த சைட் பண்ணாதீங்க, ரிவர்ஸில் ஒரு 4 அடி அடித்தா போதும். இதான் தேங்காய் ஜீரகம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு திக்கான தயிர் அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இதுவும் ஜஸ்ட்டு ஒரு 4 தடவை அடித்து எடுத்துக்கணும். அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அவ்வளோதான், எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாம்பழம் வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி கொஞ்சம் திருப்பி விட்டால் அந்த சைடும் வெந்துடும். மாம்பழத்தோட ஸ்மெல் வருது. இந்த ஆரஞ்சாக இருக்கிறது கொஞ்சம் லைட், இது இப்போ ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகுது பாருங்கள். இந்த சைடு வெந்துருச்சு. அந்த சைடு ஜஸ்ட் ஒரு 2 minutes அதுவும் வெந்துடும். மாம்பழம் வந்து செம்ம ஃபேவரேட்டான டிஷ் எல்லாருக்கும். ஆனால் மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்றது தான் எல்லாருக்குமே ஃபேவரெட்டு. இதுவும் வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தது. மாம்பழத்தை இப்படி குக் பண்ணியும் சாப்பிடலாம் அப்படின்னு. ஒரு தடவை நான் இது எங்கள் வீட்டில், அதாவது என்னுடைய மாமியார் வீட்டில் அது பண்ணும்போது
மாம்பழத்தில் புளிச்செடிலாம் போட்டால் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக அது என்னடா காம்போ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதில் குக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது கூட நல்லா காரமாக சிக்கன் 65 நம்ம பண்ண மாதிரி காந்தாரி ப்ரான்ஸ், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாம்பழம் வந்து எல்லா சைடும் வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேக வச்சோன்னா அது ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். அதனால் இந்த சமயத்தில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அதில் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாம்பழம் வேகணும். ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த தயிரை ஊற்றணும். ஏன்னா பிரிஞ்சிரும். அதனால் இது கொஞ்சம் கொதி வந்ததும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிரை ஊற்றிக்குவோம். இந்த மாம்பழ புளிச்சேரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதே ப்ராசஸ் வந்து நிறைய பழங்கள் யூஸ் பண்ணலாம். காய்கறிகளில் பூசணிக்காய், வெள்ளரிக்காய் ரொம்ப சூட்டபிளான ஒரு விஷயம் இந்த புளிச்சேரிக்கு. பழங்களில் வந்து மாம்பழம், அதுக்கப்புறம் பைனாப்பிள் போட்டு கூட புளிச்சேரி பண்ணுவாங்க. பைனாப்பிள் புளிச்சேரி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு மாதிரி ஒரு புளிப்பு தட்டிடும். நம்ம பார்த்துருக்கோம், பைனாப்பிள் வந்து நம்ம ஜூஸ் பண்ணி வச்சா கூட இம்மீடியட்டாக குடிக்கணும், இல்லைன்னா அதுலேருந்து ஒரு கசப்பு ஒன்று வந்துடும். அதனால் பைனாப்பிள் புளிச்சேரி பண்ணும்போது மட்டும் பண்ணோன்னா இம்மீடியட்டாக அன்றைக்கே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அது நிறைய நேரம் வச்சோன்னாக்கா அது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. பெஸ்ட்டு வந்து மாம்பழ புளிச்சேரி. அப்புறம் இன்னொன்று பம்கின்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் கூட போட்டு பண்ணுவாங்க, வெண்டைக்காவும் நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பழங்களில் மாம்பழத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிரை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டதுனால திரியாலாம் ஆகாது. சில சமயம் நம்ம கொதிக்க நம்ம வந்து அதில் போடும்போது இது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். தயிரும் அந்த தேங்காயும் பிரிஞ்சு வந்துடும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குது. இது இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ மிதமான சூட்டில் நான் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக அதை கொஞ்சம் வெதுன்னு சுட வைக்கணும், கொதிக்க வைக்கவே கூடாது. இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ்ஸு. ஆஸ் யூஷுவல் இதுக்கு நம்ம எண்ணெயில் தான் தாளிச்சிக்கணும். எண்ணெய் வெளிச்செண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு, தாளிச்சிடலாமா? கொஞ்சோண்டு கடுகுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறேன். அது கருகிறதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். சூப்பரான மாம்பழ புளிச்சேரி ரெடி. வீட்டில் பண்ணி பாருங்கள். ஓகே, see you then. Bye.